கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால் ஆண்டவரை பாடுவேன். என்ன நன்மை செய்திருக்க வேண்டும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நல்ல ஒரு ராத்திரி வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறீர்களே, ஆவியானவனுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறான்? கொஞ்சம் யோசித்து பார்த்தா உங்க மைண்டில் நீங்க கொண்டு வரணும். என்னென்ன நன்மையை செய்தார் என்பதை நீங்க மைண்டில் கொண்டு வந்து அந்த செய்ததை உங்க முன்னால வைத்து நீங்க ஆண்டவரை பாடணும். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆண்டவர் செய்த நன்மையை முன்னமுத கொண்டு வாங்க. சண்டை போட்டதை மாத்திரம் சண்டை போட்டவங்கள பார்த்துட்டோன்னா யப்பா எப்படி முன்ன கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கோம் தெரியுமா? சண்டை போட்டவங்கள இப்படிலாம் என்ன பேசினா யப்பா இதெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, சாகு வரைக்கும் மறக்கவே முடியாது. அதை உங்க முன்னால் அப்படியே கொண்டு வந்துருங்களே. ஆனா ஆண்டவர் செய்த நன்மையை என்றைக்காவது முன்னால கொண்டு வந்து ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்திருக்கிறதா? ஆவியானவர் செய்த நன்மைகளை நினைத்து எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்காலை படியிட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்தீர்கள்? அவர் கேட்கிறார், எனக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார், ஆதலால் ஆண்டவரை நான் பாடுவேன், பாடாமல் இருக்க முடியாது. பக்தன் அழகாய் சொல்ல, நான் என்னால பாடாம இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அந்த பக்தன் சொல்ற, எனக்கு நன்மை செய்திருக்கிறான், என் லைஃப்ல நன்மை செய்திருக்கிறான். ஆடுகள் கரவல் ஆடுகளுக்கு பின்னால போன தாவீதை பிடித்தவர் பயங்கரமானவர். ஆமே. அந்த சகோதரரை விட, மிலிட்டரி ராணுவத்தில் இருக்கிற அந்த சகோதரரை விட இந்த ஏழைய, இந்த அர்ப்பணிக்கப்பட்டவனை, ஆமே, ஒன்றுக்கு உதவாதென்று வனாந்தரத்தில் தள்ளப்பட்ட தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எப்படியா என்னால மறக்க முடியும்? அல்லேலூயா.